Hi friends, welcome to Leela Kids channel. In the video la number 5th standard max term 1 exercise 1.1 geometry la paaka porom. Already உங்களுக்கு ஒரு வீடியோ இது 3D shapes and 2D shapes வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்கிறத ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாக இதை பாருங்கள். அதில் பேஜ் நம்பர் 4 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். திஸ் எக்ஸசைஸ் 1.1 இஸ் இன் தி பேஜ் நம்பர் 5. ஸோ த 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 நல்லா பாருங்கள். வாட் இஸ் கிவன் இன் தட் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஆன் தி அதர் ஹேண்ட் த names of those shapes are given here. We have to identify the shape and we have to match it. In the ball வந்து it is sphere shape, isn't it? So match with this sphere here. The spelling for sphere is S-P-H-E-R-E sphere, and this is cylinder shape. So match with the cylinder here, C-Y-L-I-N-D-E-R cylinder, and this is cube shape. So match with this cube here, C-U-B-E cube, and this is cone shape, C-O-N-E cone, C-O-N-E cone, and this is cuboid. Match with this cuboid here. Okay, then the second question is find whether the given statements are true or false. If the statement is true, you have to mark it as true. If it is a false statement, you have to mark it as false. The first one is cube has 6 square faces. Cubeக்கு வந்து 6 square faces நான் படித்தோம் இல்லையே. Sorry, yes, it is true. Yeah, cube has a 6 square faces. இங்கே பார்த்தோம் இல்லையா நம்ம. இங்கே பாருங்க, கியூபுக்கு வந்து நமக்கு it has 6 faces அப்படின்னு தானே படித்தோம். So the cube has 6 faces, so it is true. Sorry, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லிட்டேன். So it is true. The height and slant height of the cone are equal face. Height வந்து இப்போ இந்த கோனில் இதுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது ஹைட்டு. இதுலேருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த லென்த் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டாக்கா நோ. அப்படி தானே கொடுத்துருப்பாங்க. ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல். The height and slant height are not equal. இது தானே கொடுத்துருக்காங்க கோனில். So the answer is false. So write it as false. Okay. And a cuboid has 7 vertices. Cuboidக்கு வந்து 7 vertices நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் படித்தோம். cuboidக்கு வந்து எத்தனை vertices கொடுத்துருக்காங்க? 8 verticesனு கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு இல்லையா? ஸோ 8 vertices அப்படிங்கிறதுனால 7 verticesனு கொடுத்துருக்கக்கூடிய அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகே. 2 bases lie in upper and lower surface of a cylinder. சிலிண்டரில் 2 பேஸ் இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. அப்போ that is true. Okay. So the statement is true. Shape is a 3D, sphere is a 3D shape. Yes, it is a 3D shape. அப்படி தானே படித்தோம். So it is true. Able to explore rotations of familiar 2D shapes intuitively. எப்படின்னு பார்ப்போம். Draw 2 vertical lines in a white paper by paper folding method. Draw a circle with radius 6 cm in a chart. Then cut the circle of the chart. Fold it into 4 equal parts of the spots and spread again. Draw or paste 4 pictures on the circle as shown in the figure. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபிகரை பார்ப்போமா? இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பரில் 6 சென்டிமீட்டர் லென்த்துக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து 6 சென்டிமீட்டர் லென்த்துக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு 4 கார்னர்லேயும் 4 ஃபிகர்ஸ் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரிஞ்சால் இஸ் இயர், ஆனியன் இஸ் இயர். இப்போ இதை வந்து 1/3 அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், பிரிஞ்சால் மேலே வந்துட்டு இது இந்த பக்கம் போயிடுது இல்லையா? அண்ட் தென் பாருங்கள், மறுபடியும் அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சால் அங்கேருந்து இங்கே கீழே வந்துடும். இது அப்படியே மேலே போய்டும், அப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ ஃபிக்ஸ் தி ரவுண்ட் சார்ட் ஆன் தி ஒயிட் பேப்பர் பை யூஸிங் எ பின் இன் த சென்டர். பை ரொட்டேட்டிங் த சார்ட் வி அப்சர்வ். என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? வி அப்சர்வ் தட் வென் வி ரொட்டேட் த ஷேப்ஸ் ஆர் ரொட்டேட்டட். ஷேப்ஸ் ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு பதிலாக ஒரு பேங்கிளில் வந்து 4 ஃபிகர் வச்சுருக்கேன்.
அந்த 4th வந்து இப்போ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன் 1/4 ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி 1/4 ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகுது, நான் கையை வச்சு ரொட்டேட் பண்ணேன் இல்லையா, ஸோ இது என்ன ஆகிடுது, இங்கே வந்துடுது. மற்றதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிடுது. அப்புறம் அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் அதை கையை வச்சு இன்னொரு 1/3 ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். 1/3 ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகுது, 1/4 ரொட்டேட் பண்ணும்பொழுது அது கீழே வந்துடுது. மற்றதெல்லாம் இப்படி பொசிஷன் மாறிடுது இல்லையா. So the images are rotated depending on the center point. The point is called the center of rotation. இந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்கிறோம், சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இது அப்படியே இருக்கும், ஆனால் இது சுற்றி வந்து நமக்கு காட்டும். ஓகே, ஸோ திங்க், இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் தி பொசிஷன் ஆஃப் wing the ventilator fan after rotating 1/4 turn and half turn? இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கே மேலே இருக்குது, அது 1/2 டர்னாக பண்ணும்போது இதோ இங்கே வந்துடுது. மறுபடியும் ஒரு 1/4 பண்ணும்போது 1/2 ஆகிடுது. 1/2 போது இங்கே மேலே இருந்தது என்ன ஆகுதுனாக்கா இங்கே வரைக்கும் வந்துடுது இல்லையா. ஸோ இஸ் தேர் எனி சேஞ்ச்? ஒன்றும் சேஞ்ச் இல்லையே, பார்க்க அதே ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட். ஓகே, அப்சர்வ் த ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்கொயரை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம எடுத்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மேல் பகுதியை மட்டும் ஸ்கொயர்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கொயரை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா 1/4 ரொட்டேட் பண்ணும்போது மறுபடியும் அப்படியே தான் வந்து இருக்கும். மறுபடியும் 1/2 அப்படியே நம்ம கொண்டுட்டு வரும்பொழுது கீழே விழுந்த அந்த 3 க்ரீன் கலரும் மேலே வந்துடுது இல்லையா. ஸோ அப்படியே தான் வந்து நமக்கு காட்டும். இந்த எக்ஸசைஸில் வந்து 1.1(2) என்ன கொடுத்துருக்காங்கன்னா, among the following shapes find out which one would look the same after 1/4 a turn, put a tick mark. 1/2 4 டர்ன் பண்ணால் எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், இந்த பூ இருக்கு இல்லையா, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். 1/4 இப்படி பண்ணிங்கன்னா இது இங்கே போய்டும், அது அங்கே போய்டும், அப்புறம் அது அப்படி எங்கே வந்துடும், அதே மாதிரியே தான் இருக்கும். அடுத்தது இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி சுற்றி பார்த்தாலும் 0வாக தான் இருக்கும். அடுத்து இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கும், அப்புறம் மறுபடியும் இங்கே வரும், அப்படியே அதே மாதிரியே தான் சுற்றும். அதே மாதிரி இந்த 4 கார்னர் இருக்கக்கூடிய இந்த டயமண்டும் அப்படி தான் வந்து நமக்கு காட்டும். ஸோ இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். Among the following letters find out which one would look same after half turn. ஹாஃப் டர்ன் இப்படி திருப்புங்க, இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெச்சும் வந்து நீங்கள் திருப்பி பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். இந்த எண்ணையும் அப்படியே திருப்பி பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். ஓ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். ஐயை மேலும் கீழுமா திருப்புங்க, அதே மாதிரி தான் இருக்கும். எஸ்ஸையும் மேலும் கீழுமா திருப்புங்க, அதே தான் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி காட்டும். ஸோ அதனால் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபைண்ட் தி நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் ஏ ஹாஃப் டர்ன். ஹாஃப் டர்ன் பண்ணாக்கா எது ஒரே மாதிரி இருக்குன்னா, இந்த 1ம் இந்த 8 மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 0 8 தான் இருக்கும். இந்த 1 இப்படி திருப்பணும்னா என்ன இருக்கும், இப்படி கோடு போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இந்த 0வை நீங்கள் எப்படி திருப்பினாலும் 0வாக தான் காட்டும், 8 எப்படி திருப்பினாலும் 8ஆக தான் காட்டும். ஹவு த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப்டர் ஹாஃப் டர்ன். இப்போ இந்த நம்பரெல்லாம் வந்து ஹாஃப் டர்ன் பண்ணோன்னா நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அப்படியே தான் காட்டும். எதெல்லாம் 8 வந்து அதே மாதிரியே தான் காட்டும் இல்லையா. ஸோ 8 அப்படியே அதே மாதிரியே நம்ம வந்து ஹாஃப் டர்ன் பண்ணால் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி நம்ம எழுதிக்க வேண்டியது தான். ஓகே, அண்ட் தென் 1 என்ன ஆகும்னா இப்படி தலைகீழ் இப்படி தொங்கும் டைம். 0 அப்படியே தான் இருக்கும், 1 இப்படி தான் தொங்கும் இல்லையா. தலைகீழ் நமக்கு ஹாஃப் டர்ன் பண்ணாக்கா அப்படி தான் காட்டும் இல்லையா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த இந்த 1 ஷேப்பும் அப்படியே தான் காட்டும் நமக்கு. ஸோ we have to mark it like this. ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். ஹாஃப் டர்ன் வந்து நீங்கள் ஒரு 1 ஒரு பேப்பரில் எழுதி அப்படியே டர்ன் பண்ணி பாருங்கள், இப்படி தான் காட்டும். 8 அதே மாதிரி எழுதி ஒரு பேப்பரில் எழுதி ஹாஃப் டர்ன் பண்ணி பாருங்கள். 0 எழுதி ஒரு பேப்பரில் ஹாஃப் டர்ன் பண்ணி பாருங்கள். So it will give you the same figure. And then moving on to the next page, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, prepare a gallery of 5 pictures after 1/4 and half turns and show it to your teacher. From the gallery tabulate the pictures that looks the same after 1/4 and half rotations வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி, ட்ரை பண்ணி பாருங்கள். The following picture will look same 1/3 of a turn. என்னப்பா இது எப்படி ஒரே மாதிரி வந்து நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தான் பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன், அதே மாதிரியே இருக்கா. இப்போ இதை வந்து 1/turn வந்து திருப்ப சொல்கிறாங்க.
நம்ம திருப்புவோமா 1/3 வந்து திருப்புனாக்கா ஆமாம் அதே மாதிரி ஒய் ஷேப்பில் தான் காட்டுது இல்லையா. இன்னொரு தடவை 1/10 திருப்புறோம் பார்த்தா இந்த பாயிண்டில் கையை வச்சு அப்படியே 1/10 திருப்புறேன் பாருங்கள், அதே தான் காட்டும். எத்தனை தடவை திருப்பினாலும் அப்படி தான் காட்டும். இந்த பாயிண்டில் கையை வச்சு கீழே ஒரு பாயிண்டில் கையை வச்சு அப்படியே திருப்புறேன் பாருங்கள், அப்படியே அதே மாதிரி தான் காட்டும். ஸோ திஸ் இஸ் த 1/6 டேர்னில் வந்து நமக்கு எப்படி வந்து இந்த ஃபிகர்ஸ் வந்து நமக்கு காட்டும் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தான் இருக்கும். இந்த ஃபிகர் இப்படி திருப்பணுன்னா இப்படி இருக்கும், இப்படி திருப்பினா இப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நமக்கு காட்டும். Look at the following shapes and draw its image after 1/3 of a turn and 1/6 of a turn. பாருங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 1/3 வந்து நம்ம திருப்பினாக்கா எப்படி இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும், அதே மாதிரி தான் ட்ரையாங்கிளாக இருக்கும். மறுபடியும் 1/6 நம்ம திருப்பினாலும் நமக்கு அப்படியே தான் வந்து நமக்கு காட்டும். ஸோ எப்படி பண்ணி பார்த்தாலும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு தான் நமக்கு காட்டும். அதே மாதிரி பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் ஃபிகர் இஸ் ஸ்டார் வந்து நமக்கு இப்படி வச்சுருக்கோம். அப்புறம் மறுபடியும் அதை டேர்ன் பண்ணுங்கள். இப்படி 1/3 பண்ணாலும் சரி, 1/4, 1/6 எப்படி பண்ணாலும் சரி அந்த ஸ்டார் பொசிஷனே தான் அது காட்டும். இது ஏற்கனவே தேர்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. எக்ஸ்கியூஸ் மீ. Prepare an album drawing the various number pictures, rangoli, letters which will look the same after 1/10. இது மாதிரி உங்களை வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். தென் ஃபைண்ட் தி ஒன்லி இங்கிலீஷ் ஆல்பபெட் which will not change shape after 1/4 a turn, 1/2 a turn, 1/3 a turn or 1/6 a turn rotation. எதுக்கு பக்கமாத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ஆல்பபெட் என்னென்னா தட் இஸ் ஓ. எப்படி சுற்றி நீ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஓ தான் காட்டும். ஓகே. Able to explore reflections of familiar 2D shapes intuitively. இங்கே ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நம்மளை நின்றுக்க சொல்கிறாங்க. நின்றுட்டு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. போய் நின்றுக்கோங்க. நின்று பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்னன்னு பாருங்கள். ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ மிரர் அண்ட் see your image. நின்னாச்சு, பார்த்தாச்சு. அப்சர்வ் யுவர் இமேஜ் இன் தி மிரர் வென் யூ மூவ் பேக். நீங்கள் அப்படியே பின்னாடி நடந்து போங்க. கம் ஃப்ரண்ட் டு எ மிரர் அகெயின். வாட் டு யூ இன்ஃபர்? பின்னாடியே நகர்ந்து போயிட்டு மறுபடியும் முன்னாடியே வாங்க. யுவர் இமேஜ் இன் த மிரர் இஸ் பிக்கர் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். சேம் சைஸ். எப்படி இருக்கும்? சேம் சைஸாக தான் இருக்கும். அடுத்தது, வென் யூ கோ பேக் யுவர் இமேஜ் மூவ்ஸ். பின்னாடியே நடந்து போகும்போது உன்னோட இமேஜ் எப்படி போகும்? இட் கோஸ் பேக்வர்ட். சரியா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மிரர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் இமேஜ் இஸ், உனக்கும் மிரருக்கும் உன்னுடைய பிட்வீன் யூ அண்ட் மிரர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் இமேஜ். உனக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் உனக்கும் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக? நோ, இட் இஸ் அன்ஈக்குவல். ஓகே. வென் யூ கம் ஃபார்வர்ட் டு த மிரர் யுவர் இமேஜ் மூவ்ஸ் ஃபார்வர்ட். நீங்கள் முன்னாடி வரும்போது உங்கள் இமேஜும் நோக்கி தான் வரும். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஆன்சர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. When you raise your right hand, the image in the mirror looks like, ரைட் ஹேண்டை தூக்குனா எப்படி காட்டும்? லெஃப்ட் ஹேண்டை தூக்குன மாதிரி தான் காட்டும். லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ரைசிங். When you raise your left hand, the image in the mirror look, right hand is rising. ஓகே. லெஃப்ட் ஹேண்டை தூக்குனா ரைட் ஹேண்ட் தூக்குன மாதிரி தான் இருக்கும். Take the image that shows the reflection of the given shape. ஸோ இது இந்த மாதிரி இருக்குன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னது? இப்படி தான் வந்து நமக்கு காட்டும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த இமேஜு இப்படி தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் காட்டும். அண்ட் தென் டேக் எ மிரர், டூ இட் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே. The object and image in the mirror are equal in size. The object and image are not equal distance from the reflection. If direction of the object is left to right, then the direction of the image in the mirror will be from right to left. இப்படி தான் வச்சு நம்ம பார்த்தோன்னா ஒரு இப்படி வச்சு பார்த்தோன்னா இப்படி இருக்கும். அதோட இமேஜ் இப்படி பார்க்கும்போது இப்படி தெரியும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. Draw some of your favorite shapes and draw its reflection image on a chart and show it to a teacher. இது மாதிரி வந்து ஏதாவது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட இமேஜஸை உங்களோட டீச்சர்கிட்ட காட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். Able to explore symmetry in familiar 3D shapes
like in alphabets intuitively. Or example, if we cut an apple, ஒரு apple cut பண்ணோம் into two equal halves அப்படின்னா we observe that two parts are in symmetry. இந்த ஒரு ஆப்பிள் ரெண்டாக வெட்டினோன்னா இது வந்து ரெண்டு பகுதி இல்லையா? ஸோ அந்த ரெண்டு பகுதியை வந்து நம்ம பார்க்கும்போது சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ சிமெட்ரி இஸ் an important geometrical concept commonly seen in nature and is used in every field of our life. Artists, manufacturers, designers, architects and others make use of the idea of symmetry. Symmetry refers to the exact match in shape, in size between two halves of an object. இப்போ தாஜ்மஹாலை இப்படி டாபக்குன்னு ஒரு கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீமு இங்கே ஒன்று இது இங்கே ரெண்டு பில்லர்னு காட்டும். இந்த பகுதியும் பார்த்தா இந்த பீமு இந்த ஒரு இது இந்த ஒரு பில்லர் ரெண்டு பில்லர்னு காட்டும். ஸோ அதை சிமெட்ரிக்கலாக கட் பண்ணாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இலை எப்படி சிமெட்ரியாக டாயின்னு கட் பண்ணோன்னா இந்த பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கட் பண்ணாக்கா இப்படியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அவுல் இப்படி கட் பண்ணோன்னா இப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபேஸ் இப்படி கட் பண்ணோன்னா ஒரே மாதிரி தான் நமக்கு காட்டும். Okay, a line of symmetry. When a line divides a given figure into two equal halves and it matches exactly, then we say that the figure is symmetrical about the line. This line is called the line of symmetry or axis of symmetry. இதைத்தான் வந்து line of symmetry or axis of symmetry ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ரெண்டு கையை நம்ம ஒன்றா வச்சுட்டு இப்படி விரித்து பார்க்குறோம் இல்லையா? நம்ம கிளாப் பண்ணுற மாதிரி ஒன்றா வந்து நம்ம கையை வந்து சாமி கும்பிடும்போது ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். அதை அப்புறம் ரெண்டாக விரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது? சிமெட்ரி. இப்போ பாருங்கள், இந்த ஆப்பில் இப்படி சர்ன்னு கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியும் பார்த்தோம்னா தட் இஸ் சிமெட்ரி. இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்கணும்னா சிமெட்ரி. இது சிமெட்ரி. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. 4 lines of symmetry அப்படின்னு பார்த்தா we can divide a square in 4 ways symmetrically. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ஹாஃப் வந்து நம்ம போடுறோம், அப்புறம் இந்த ரெண்டு ஹாஃப் வந்து டயகனல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு 4 ways வந்து கிடைக்குது. 2 lines of symmetry we can divide a rectangle in 2 ways. ஸோ இப்படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இதையும் வந்து தெரியும், இப்படி கட் பண்ணோன்னா இதுவும் வந்து நமக்கு தெரியும். ஸோ 2 lines of symmetry. List out two symmetrical objects that you know. Pick the picture which exhibits symmetry. பாருங்க, இதை இப்படி கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும்? அது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் நமக்கு காட்டும். இந்த சிமெட்ரி நமக்கு காட்டக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபிஷ் அப்படியே கட் பண்ணாக்கா அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்டரில் வச்சு நம்ம கட் பண்ணும்பொழுது. ஸோ இதெல்லாம் வந்து சிமெட்ரி வந்து நமக்கு காட்டாது. கம்ப்ளீட் த அதர் ஹாஃப் டு மேக் தி கிவன் ஃபிகர் சிமெட்ரிக்கல். கம்ப்ளீட் பண்ணணும் என்னது? இதோ இப்படி வந்து ஒன்று மறுபடியும் இதே மாதிரியே இப்படி வந்து சிமெட்ரி. அதே தான் இங்கேயும் 1 2 3 4 5. 1 2 3 4 5. So this is symmetry. அப்படியே ரெண்டு பக்கமாக காட்டும். So draw the line of symmetry for the following figures and write the number of lines of symmetry. வரைவோமா? இங்கே பாருங்க, இதுக்கு நம்ம symmetry 1 2 3 and 4 போட்டோமா? இப்போ அதோ 4 lines of symmetry நம்ம காட்டிட்டோமா? So 4. and then இங்கே பாருங்க 2 lines of symmetry 2. இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் இந்த கார்னரை டிவைட் பண்ணுற மாதிரி ஒன்று, 3 corners இருக்கு இல்லையா, 3 டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம போடுறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதை அப்படியே டிவைட் பண்ணாக்கா திஸ் இஸ் சிமெட்ரி. அண்ட் தென் இதை இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணோம், மேலே இந்த கீழே அப்படின்னாக்கா 1 சிமெட்ரி. அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தை இப்படி மேலே இந்த கீழே இப்படி கட் பண்ணோன்னா அது ஒரு 1 சிமெட்ரி.
ஸோ இந்த ப்ளஸ் மார்க்கை பாருங்கள், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அப்புறம் இங்கே இங்கே எப்படி கட் பண்ணாலும் நமக்கு சிமெட்ரிக்கல். ஸோ 4 symmetries. ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 1 2 crossல 3 4 symmetry. ஸோ 4 symmetrical lines வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 1 2 3 and then 4 symmetrical lines நமக்கு கிடைக்குது. இங்கே பாருங்க, here only 1. okay, so அடுத்தது can we divide irregular if no, why? If yes, how? Justify your answer. No, they are not equal. irregular இருந்தது அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணால் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி காட்டுமா? காட்டாது. ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால அது காட்டாது. அது ஈக்குவலாக இருக்குமா? நோ. ரீசன் என்ன? தே ஆர் நாட் ஈக்குவல். தே ஆர் நாட் ஈக்குவல். கண்ணா இருக்கிறத வெட்டினா ஒரே மாதிரி காட்டுமா? காட்டாது இல்லையா? ரைட் த ஆல்ஃபபெட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் விச் ஆர் நாட் சிமெட்ரிக்கல். நாட் சிமெட்ரிக்கல் அப்படின்னா எஃப் வந்து சிமெட்ரிக்கல் கிடையாது, ஜி சிமெட்ரிக்கல் கிடையாது, ஜே சிமெட்ரிக்கல் கிடையாது, எல் கிடையாது, என் கிடையாது, பி கிடையாது, கியூ கிடையாது, ஆர் கிடையாது, எஸ் வந்து சிமெட்ரிக்கல் கிடையாது. Write the alphabet of English which are symmetrical. Further, find whether the symmetry is horizontal and vertical. இப்போ வந்து சிமெட்ரிக்கலாக வந்து நம்மளால் கட் பண்ண முடிஞ்சது ஏ பி சி டி இஎஃப் வந்து கிடையாது சொல்லிட்டோம், இஎஃப் ஜி கிடையாது சொல்லிட்டோம், ஹெச் ஐ ஜே கிடையாது, கே எல் கிடையாது, ஸோ எம் என் கிடையாது, ஓ பி கிடையாது, கியூ கிடையாது, ஆர் கிடையாது, எஸ் கிடையாது, டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட். இதெல்லாம் வந்து alphabets in English which are symmetrical. Circle has many line of symmetry. Is it true? Why? ஆமாம், ட்ரூ தான். பிகாஸ் அதை வந்து it is symmetrical along all the sides. So because it is symmetrical along all the sides, எப்படி நீங்கள் கட் பண்ணி பார்த்தாலும் அது சர்க்கிளாக தான் காட்டும். It is symmetric along all the diameter. What is diameter? Diameter na enna pa? This இந்த சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளில் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் இந்த லென்த்து நம்ம காட்டுறோம் அப்படின்னா அது ஒரு டயாமீட்டர். அப்புறம் இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, இந்த கடைசியில் இந்த கடைசி வரைக்கும். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் லைன்லேருந்து இந்த இதெல்லாம் வந்து என்னது அப்படியே தான் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஃபைண்ட் த 3 numbers between 1 to 9 which are symmetrical. 1 to 9ல வந்து என்ன சிமெட்ரிக்கல்னு பார்த்தா 1 3 and 8 are symmetrical. Find 2 numbers between 1 to 9 which has 2 lines of symmetry. 1 to 9லேருந்து 2 lines of symmetry எதுக்கு உண்டுனாக்கா அந்த 1க்கு வந்து நமக்கு உண்டு, அண்ட் தென் 8க்கு வந்து நமக்கு உண்டு. இப்படி வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. 8லேயும் இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. 8 இப்படி நம்ம கட் பண்ணோன்னாக்கா 2 3 இருக்கிற மாதிரி காட்டும் இல்லையா, இப்படி கட் பண்ணோன்னா 2 0 இருக்கிற மாதிரி காட்டும். தென் தாஜ்மஹால் இன் ஆக்ரா இஸ் a symmetrical monument. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது இப்படி கட் பண்ணி பாருங்கள். Excuse me. 1 2 3 4 5 6 7 8. Write all the 26 alphabets of English in a chart. Write the lines of symmetry for symmetrical alphabet. Circle the letters that are not symmetrical. இங்கே பாருங்க, A symmetrical, B symmetrical, C symmetrical, D symmetrical, E symmetrical, F not symmetrical, G
not symmetrical. H, symmetrical. I, symmetrical. J, not symmetrical. K, symmetrical. L, not symmetrical. M, symmetrical. N, not symmetrical. O, symmetrical. P, not symmetrical. Q, not symmetrical. R, not symmetrical. S, symmetrical. T, and அதுவும் symmetrical. U, symmetrical. V, symmetrical. W, symmetrical. X is symmetrical. Y is symmetrical. Z is not symmetrical. And moving on to the next page 14 அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்க nets of cuboid, open out a matchbox and lay out on the white paper, draw the sides of the matchbox. இது வரைய சொல்கிறாங்க. இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை திஸ். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மடிச்சிங்கனாக்கா இந்த வந்து கியூபாய்ட் ஃபார்ம் கிடைக்கும். இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க மாதிரியே இதையும் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அதில் கொடுத்துருக்க மாதிரியே வந்து நீங்கள் ஈக்குவல் சர்க்கிள்ஸை வரைஞ்சி நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு சிலிண்டர் கிடைக்கும். ஸோ த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்ம்ஸ் தி பவுண்டரி ஆஃப் தி சர்க்கிள், போத் ஆர் ஈக்குவல் இன் லென்த். So the length of the arc forms the boundary of the circle, both are equal in length. இங்கே பாருங்கள் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிகர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பை கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபிகர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இது மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது சிலிண்டர் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கோன் ஷேப் கிடைக்கும். இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த cube shape கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் வீடியோ. ஐ வில் give you the further pages of this chapter in the next video. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து again and again போட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த கான்செப்ட் ஆஃப் 2, 3D அண்ட் சிமெட்ரி எல்லாம் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். வெரி ஈஸி சாப்டர். அழகாக நீங்கள் 2-3 டைம்ஸ் இதை போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிளாஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.